நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பைனாப்பிள் வச்சு பண்ண போகிறோம். கேரமலைஸ்டு பைனாப்பிள் தான். லைட்டாக பைனாப்பிளை ஃப்ரை பண்ணிவிட்டு கேரமலைஸ்டு சிரப் மாதிரி ரெடி பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் பைனாப்பிள் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 பீசஸ் வர மாதிரி. கொஞ்சம் பட்டர், ஒரிகானோ சீடு, அப்புறம் வெனிலா எசன்ஸ், மிளகாத்தூள் கொஞ்சம் வச்சுருக்கேன், சர்க்கரை இருக்குது. எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து லைட்டாக பட்டர் தடவி சூடாகிருக்கு. இதில் வந்து நம்ம அந்த பைனாப்பிளை வந்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ரொம்ப சிம்மில் வச்சு தான் நீங்கள் பண்ணணும். ஹை ஸ்பீட்லாம் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். ஸோ லைட்டாக சிம்லேயே வச்சு பண்ணணும். இந்த பைனாப்பிள்லேருந்தே ஆல்ரெடி தண்ணி விடும் உங்களுக்கு. ஸோ லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே கொஞ்சம் கேரமலைஸ்ட் ஆகிடும். நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், அந்த சுகர் நம்ம மேலே தூவணும் இல்லையா, அதுக்கும் அந்த பழத்தில் இருக்க ஜூஸுக்கும் சேர்ந்து நல்லா அந்த ப்ரௌனிஷாக கொஞ்சம் மாறும். அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி செவந்து வரப்போ கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் நல்லா மாறிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போது ஃப்ரை பண்ணதை வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து கேரமலைஸ்டு சிரப் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன் நான். இது கூட கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இப்போ பாருங்கள், 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்தாச்சு. இது நல்லா உருகட்டும். இந்த பாருங்கள், நல்லா கரைஞ்சி ஒன்றா சேரும். சர்க்கரையும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணேன். பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. ரொம்ப ஸ்லோ குக் தான் பண்ணணும். இந்த டிஷ்ஷுக்கு மிஞ்சி போனால் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தான் ஆகும். இந்த கேரமலைஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் நமக்கு எடுத்துக்கும். பாருங்கள், நல்லா கலர் மாறி வரணும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எனக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கல, சரி பால் சேர்த்து பண்ணலான்னு பண்ணுறேன். பாருங்கள், நல்லா கேரமலைஸ்ட் ஆகிருக்கு. ஸ்மெல் நல்லாயிருக்கு. இதில் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். போதும். கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இந்த சில்லி பவுடரும் எசன்ஸும் ஊற்றணும் இல்லையா, வெனிலா எசன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரிகானோ சீட்ஸ், இட்டாலியன் சீட்ஸ் சொல்லுவோம்ல, ஹெர்ப்ஸு, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு கேரமல் சிரப்பு. இதை வந்து நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அன்னாச்சி பழம், அதில் மேலே அப்படியே ஊற்றி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், அந்த சிரப் வந்து நான் மேலே ஊற்றிட்டேன். பார்க்கவே நல்லாயிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.